மீண்டுமாய் அருமையான சகோதர சகோதரிகள் குடும்பங்களோடு கூட இணைவதிலே மிகுந்த சந்தோஷம். தேவன் தாமே மகிமைப்படுவராக. ஆம், என்னுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தையில ஒரு சில வார்த்தைகளோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலுவையில் அறையுண்ட ஒரு வாழ்வை குறித்து பிரியமானவர்களே, அது நம்மளுடைய அன்றாட ஒரு வாழ்க்கை, டே டு டே லைஃப். தேவன் நமக்கு அணுதின சிலுவையை தேவன் வைத்திருக்கிறார். சிலுவை சுமக்காதவன், சிலுவையில் அறையப்படாத ஒரு வாழ்க்கை வாழாதவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சிஷ்யனா இருக்க முடியாது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தால், தேவனுடைய கிருபையினால் நாம் நித்தமும் சிலுவையில் அறையுண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டியது நம்முடைய அழைப்பு. பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் சிலுவையில் அறையுண்ட ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் பலவீனத்தால், 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய முன்னோடினவர். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைத்திருக்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். தேவனுடைய வல்லமையால் அவர் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட நாங்கள் பிழைத்திருப்போம். சோ அங்க ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பலவீனமா இருப்பது. நேச்சுரலி நாம் இயற்கையாகவே நாம் எல்லாருமே ஸ்ட்ராங் பீப்புள். நம் சிலுவையில் நம்மளை அறையப்பட முடியாது. அறையுண்ட வாழ்க்கைக்கு நாம் ஒப்புடுக்க மாட்டோம், எதிர்ப்போம், முரட்டாட்டம் பண்ணுவோம். சிலுவையில் அறையிறதுங்கிறது அவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம். ஒரு ரோமன் கேத்தலிக் பிஷப், நான் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களில் ரோம், மற்ற நாடுகள், இஸ்ரேல், மற்ற நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்த ஒரு பிஷப் என்னுடைய பள்ளியில் ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் சொன்னார். அந்த பிஷப் அந்த காரியத்தை போயிட்டு வந்த காரியங்களை சொன்னார். சிலுவையில் அறையுண்ட இந்த ரோமியர்கள் குற்றவாளிகளை, தேசாந்திர குற்றவாளிகளை சிலுவையில் அறைகிறதான ஒரு காரியம் வரும் பொழுது, பொதுவாகவே பீப்புள், அந்த குற்றவாளிகள் அந்த சிலுவையில் அறையப்படும் பொழுது கோஆபரேட் பண்ணவே மாட்டாங்க. அவர்கள் வாயினால காரி துப்புவாங்களாம், துப்புவார்கள், தேவனை சபிப்பார்கள், தாம் பிறந்த நாளை சபிப்பார்கள், தன்னுடைய தாய் தகப்பனை சபிப்பார்கள், இந்த நிலைக்கு என்னை யார் தள்ளி விட்டாங்களோ அவர்களை சபிப்பார்கள், முரண்டு பிடிப்பார்கள். அவர்களை சிலுவையில் அறைவது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம், அவ்வளவு ஒரு கடினமான காரியம். அவர் கையும் காலெல்லாம் போட்டு, எல்லாம் போர் வீரர்கள் போட்டு அவர்களை செஞ்சு கையை மடக்கி இடக்கி ஆணி அடிச்சு அவரை தொங்க விடுறதுங்கிறது அவ்வளவு பெரியதான ஒரு அந்த ப்ராசஸ். அது இணங்கி யாரும் இணங்கி கொடுக்க மாட்டாங்க. அங்க அவர்கள் மத்தியில 100க்கு அதிபதி எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தான். நல்ல சாட்சி, பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ தன்னுடைய வாழ்நாளில் அந்த 100க்கு அதிபதியானவன் தேசாந்திர குற்றவாளிகளை எவ்வளவு பேர் சிலுவையில் அறைய வச்சிருப்பாங்க. ஆனால் ஜீசஸ்னுடைய டர்ன் வரும் பொழுது, அவரை சிலுவையில் அறையும் பொழுது, he was crucified. அந்த crucified-னுடைய இது patiently, quietly, calmly, இன்னும் என்னென்ன வார்த்தையெல்லாம் போடலாமோ அத்தனை வார்த்தையும் போடலாம். அப்படியே இணங்கி கொடுத்திருப்பாரு. கைகளை விரிக்க கொடுத்ததும், ரோமே வீரர்களுக்கு தன்னை சிலுவையில் அறையப்படுகிறதற்கு தன்னை சம்பூர்ணமாய் இணங்கி இலகுவாய் இயேசுவை சிலுவையில் அறைவது என்பது உங்களுக்கு ரொம்ப இலகுவான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும்
அவர் அந்தரங்க வாழ்க்கையில் அவருடைய பர்சனல் டே டு டே லைஃப்ல சிலுவையில் அறிவுண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருந்தார். ரொம்ப குவைட்டா, ரொம்ப சைலண்டா, ரொம்ப பேஷண்டா, பொறுமையா, சகிச்சவராய் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த டையிங் ஆஃப் ஜீசஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு முறுமுறுப்பு இல்ல, ஒரு குறை சொல்லல் கிடையாது, அக்யூஸ் குற்றப்படுத்துறது கிடையாது, பிளேம் பண்றது கிடையாது, சார்ஜ் பண்றது கிடையாது, நியாயப்படுத்துறது கிடையாது, ப்ரூவ் பண்றது கிடையாது. குவைட்லி. இப்ப திடீர்னு அதே லைஃப் ஸ்டைல்ல வந்தவர் இப்ப கடைசியில் கொல்கத்தாவில் சிலுவையில் அறையிற அவர் போது ரோமானிய வீரர்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இலகுவா இருந்தது. அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். அதுல ஒரு ஜீவன் புறப்பட்டுக்கிட்டே வருது. அதுல பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். பிரியமானவர்களே, அது ஜீவன், கிறிஸ்துவனுடைய ஜீவன். அந்த ஜீவனுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். சோ நான் சிலுவையில் அறையுண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நான் குவைட்டா இருக்கணும், ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாது. சில பேர் சிலுவையில் அறையப்படுகிற மாம்சம் சிலுவையில் அறையப்படுகும் பொழுது ஆர்ப்பாட்டம், தடார் புடார் தடார் புடார் தடார் புடாருங்கிறது, தடார் புடார் தடார் புடார், ஆர்ப்பாட்டம், அலம்பல் அலம்பல் அலம்பலும் ஆர்ப்பாட்டமான ஒரு ஜீவியம். நோ 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 நோ. பதிலுக்கு பதில் யாரெல்லாம் பேசுகிறார்களோ, நாம் குற்றப்படுத்தும் பொழுது, நாம் சிலுவையில் அறையப்படும் பொழுது, நாம் குத்தப்படும் பொழுது, நாம் இன்சல்ட் பண்ணப்படும் பொழுது, தவறாய் புரிந்து கொள்ளப்படும் பொழுது, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே குவைட்டா, பொறுமையா அதை சகித்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறவன் சீஷன். அதற்கு மாறாக அந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு அலம்பல் இருந்துச்சு அப்படின்னும் they are very strong people. தேவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா உடைக்க வேண்டியதா. பிரியமானவர்களே, நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை அப்படி இருக்குமானாலும் வருகிற நாட்கள் ஆண்டவரே அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவரே குவைட்டா இருக்கட்டும், தெரியக்கூடாது, அமைதலாய் ஒரு உள்ளாரையே ஒரு டையிங் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு சீக்ரெட் என்ன அப்படின்னா பலவீனம். இந்த பலவீனம்ங்கிற வார்த்தையும் தேவனுடைய வல்லமைங்கிற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் 13ஆம் அதிகாரத்துக்கு முன்னதாக 12ஆம் அதிகாரத்திலே அதனுடைய மறுபடியும் இதை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இயற்கையாகவே நாம் ஸ்ட்ராங் பீப்புள். நாம் நேச்சுரலி தேவன் நம்மளை என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா உடைக்க வேண்டியதா இருக்கு, நொறுக்க வேண்டியதா இருக்கு, நம்மளை பலவீனப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுதுதான் நாம் சிலுவையில் அறையப்பட முடியும். அப்ப நம்ம இந்த பலவீனத்துக்கு கொண்டு வருகிறதுக்கு தேவன் நம்மளை என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா we must allow him to break. நாம் அவர் நம்ம உடைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கணும், அவர் நான் அனுமதிக்கணும். ஆண்டவரே நீங்க உடைச்சிருங்க. இதோ இங்க 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 12:7 என்னை நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது 3 தடவை அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே 3 சிச்சுவேஷன்ல ஆண்டவரே என்னை விட்டு நீங்கும் அப்படின்னார். அது கத்துக்குட்டி எல்போர்டு பவுல் இந்த மாதிரி நீங்கும் ஆண்டவர் அவருக்கு ஒரு ரெவலேஷன் கொடுத்தாரு பாருங்க. அருமையான உள்ள இந்த ரெவலேஷன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் இது ரெவலேஷன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இது ஒரு ரெவலேஷன். நான் வீக்கா இருந்தாதான், அத 10ஆம் வசனத்தில் சொல்றார், நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு சீக்ரெட். இது ஒரு கிறிஸ்டியன் பாரடாக்ஸ். இது நாம் பலவீனமாய் இருக்கும் போதே நாம் பலமுள்ளவர்களா இருக்கிறோம். ஒரு இமேஜ் காமிக்கிற பாருங்க.
அவர்கள் தான் பலசாலிகள். யார் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ அவர்கள் தான் பலசாலிகள். நாம் எப்பெல்லாம் நாம் பலவீனமா இருக்கமோ அப்பெல்லாம் இந்த யூதா கோத்திரத்து சிங்கம் இன்விசிபிள், நம்ம கண்ணுக்கு புலப்படாதபடிக்கு நமக்கு பின்னாக இருந்து இந்த யூதா கோத்திரத்து சிங்கம் நம்மளை தாங்குகிறது, நம்மளை பலவீனத்தில் அவருடைய பலன் இருக்கிறதுங்கிறத இந்த பிக்சரை நாம் கொஞ்சம் கண்ணில் வச்சுட்டா நல்லா இருக்கும். இன்னொரு வார்த்தை காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இந்த இமேஜ்ல நான் வாசிக்கிறோம். இதான் இப்படிதான் நடக்குது. இப்ப ஆண்டவருடைய சீஷர்கள் இந்த ஆட்டுக்குட்டியை போல, இந்த ஆடுகளை போல இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களுக்குள்ளாக ஓநாய்களுக்குள்ளார, பட்சிக்கிற ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல உங்களை நான் அனுப்புகிறேன். அந்த ஓநாய்கள் அப்படின்னா நம்ம யாரையோ நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த ஓநாய்கள் நம்மளுடைய குடியிருப்புல இருக்கலாம், நம்மளுடைய குடித்தனத்துக்குள்ளரே இருக்கலாம். ரட்சிக்கப்படாத மனுஷர்கள் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளாரே இருக்கலாம், சத்துருக்களா இருக்கலாம், ஓநாய்களா இருக்கலாம், நம்மளுடைய வேலைஸ்தலத்துல இருக்கலாம், நம்மளுடைய அருகாமையில பக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இருக்கலாம், நம்மளுடைய சொந்த பந்தத்துல இருக்கலாம். நாம் யாரையோ நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். இந்த வார்த்தையை நாம் பொதுவாக யோசிக்கும் பொழுதுலாம் என்ன செய்யும்? ஆடுகளை நாம் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னா, ஏதோ இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காய் நாம் மிஷினரிமார்களாய் நாம் அனுப்பும் பொழுது சில ஆன்டி கிறிஸ்டியன் எலிமெண்ட்ஸ் தான் ஓநாய்கள் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். நாம் எங்க இப்ப மிஷினரி போறோம், எந்த தளத்துக்கு நாம் நார்த் இந்தியா போறோம், இல்ல எங்க வேற கண்ட்ரீஸ்க்கு போறோம், நாம் இருக்கிற சூழலுக்குள்ளாகவே நம்மளே நம்மளுடைய சரௌண்டிங்ஸ்லயும், நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளாகவும், நம்மளுடைய வேலைஸ்தலத்துக்குள்ளாகவுமே எப்படிப்பட்ட மனுஷர்கள் இருக்க முடியும்னா, ஓநாய்கள், பட்சிக்கிற ஓநாய்கள் இருக்க முடியும். அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளாகி உங்களை நான் என்ன செய்கிறேன்? நான் அனுப்புகிறேன். இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இப்ப எது ஸ்ட்ராங்? இந்த பிக்சர்ல பாக்குறப்ப எது ஸ்ட்ராங் அப்படின்னா, ஓநாய் ஸ்ட்ராங்கா இல்லது ஆட்டுக்குட்டி ஸ்ட்ராங்கா அப்படின்னா ஓநாய் தான் ஸ்ட்ராங். எழுத்தின்படி, பிக்சரின்படி, யதார்த்தத்தின்படி ஓநாய் தான் ஸ்ட்ராங். இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்ய? ஒன்னும் செய்யாது, பலவீனர்கள். ஆனால் நான் ஆட்டுக்குட்டியா நான் இருக்க மாட்டேன், நான் ஓநாயாதான் இருப்பேன், ஓநாய்க்கு ஓநாயாதான் நான் இருப்பேன் அப்படின்னா முடிவு என்ன? ஒருவர் பட்சித்து அழிவீர்கள். இப்படிதான் அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு என்னதுன்னா, கிறிஸ்துவ குடும்பங்கள்ல கணவன் மனைவி மற்ற குடும்பங்கள் சகோதர சகோதரிகள் மத்தியில எல்லாம் ஒருவருக்கு ஒரு, நீ ஸ்ட்ராங்னா நான் ஸ்ட்ராங், நான் அப்படி இலக்காரமா போயிடுவேனா? நான் விட்டு கொடுத்துருவேனா? நான் சரிக்கு சரி நிப்பேன், போராடுவேன், நான் பேசியே ஜெயிப்பேன், வழக்காடுவேன். இவரெல்லாம் யாரு? இவர்களெல்லாம் பலவீனமான ஆட்டுக்குட்டியா அல்ல. பிரியமானவர்களே, நாம் எப்படி மாறணும் அப்படின்னா, இயற்கையாகவே தேவன் நம்மளுடைய சுவாபத்தை மாற்றுகிறார். ஆண்டவரே, ஒரு காலத்துல நான் பலமான ஒரு ஓநாயா, பட்சிக்கிற ஓநாயா பலமான இருந்தேன், என்னை உடைச்சு தேவன் நம்மளை என்ன ஆக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு பலவீனமான ஒரு ஆடுகளாய் நம்மளை மாற்றும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த நிலையை நம்ம யாருமே விரும்புறதில்லை. ஆனால் என்ன காரியம் என்னவென்றால், இந்த பாருங்க, இப்படி ஸ்டேஜ் மாறிடும். இந்த உண்மையை நாம் புலப்பட்டு நம்மள கண்களுக்கு பிரகாசமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, எவ்வளவு மகிமையா இருக்கும். ஆண்டவரே, இப்ப யார் ஸ்ட்ராங் அப்படின்னா, ஓநாய் ஸ்ட்ராங்கா இல்ல இந்த ஆட்டுக்குட்டி ஸ்ட்ராங்கா அப்படின்னா நாம் எல்லாரும் பதில் சொல்லுவோம், ஆட்டுக்குட்டி தான் ஸ்ட்ராங். ஏன் அப்படின்னா, அந்த ஆட்டுக்குட்டிக்கு பின்னால யார் இருக்கா அப்படின்னா, யூதா கோத்திரத்து பாலசிங்கம். பிரைஸ் தி லார்ட். ஓநாய்க்கு பின்னால நிக்காது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு காலம் ஓநாய்க்கு பின்னால நாம் பலசாலியா இருக்கிறப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறது நம்மளை தாங்க முடியாது. நம்மளை உடைத்து
பலவிதமான முட்களை கொடுத்து நம்மளை சிறுமைப்படுத்தி உடைத்து தாழ்த்தி அந்த பலவீனத்தில் தேவனுடைய வல்லமை விளங்கும். இப்ப இந்த ஆட்டுக்குட்டி என்ன சொல்லும் அப்படின்னா, நான் பலவீனன் தான், ஆனா நான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும். நான் பலவீனமா இருக்கும் பொழுதே நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்னா பலமா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப இதுக்கு முன்னால எது நிக்க முடியும்? ஆனால் தேவன் சில சூழ்நிலைகளில் நம்மள என்ன செய்வார் அப்படின்னா, இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கு பார்த்துக்கிட்டு இருப்பார். திராணிக்கு மேல் ஒருபோதும் சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். திராணிக்கு மேல் ஒருபோதும் சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். மயிர் கத்திரிக்கப்படுவதற்கு அவர் அனுமதிப்பார், நிந்திக்கப்படுவதற்கு அனுமதிப்பார், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். திராணிக்கு மேல் தேவன் சோதிக்கிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். பிரியமானவர்களே, இதை நாம் எப்பொழுதுமே நாம் என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா, நாம் சிந்தையிலே நாம் வைப்போம். திராணிக்கு மிஞ்சி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் யூதா கோத்திரத்து சிங்கம் வந்துச்சு அப்படின்னா வச்சுங்க, செதறிடும் எல்லாமே. நாம் இன்னொரு பிக்சர்ல உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்ன ஆகும்? இப்படிதான். இப்ப மனுஷர்கள் இப்படி ஓடுவாங்கன்னு நினைக்க முடியாது. ஆனா சாத்தானுடைய சேனை, நம்மள சூழ்ந்து இருக்கிற மனுஷர்கள் இப்படி ஓடுவாங்களான்னு கேட்டா நம்ம தவறாய் அர்த்தம் கொள்ள வேண்டாம். தேவன் திராணிக்கு மிஞ்சி யாராவது தொட வந்தாருனாலும் அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் நம்மளே அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதோடு கூட சத்துருனுடைய சேனைகள், சாப பிசாசுகள் இந்த பலவீனமான இந்த ஆட்டுக்குட்டியை தொட வருகிறது அப்படின்னு வச்சுங்க. பிரியமானவர்களே, இந்த பிக்சரை நாம் எப்பொழுதுமே நாம் கண்களை வச்சுக்குவோம். தேவன் நம்மளுடைய பலவீனத்தில் அவர் பலனாய் இருப்பார். நாம் ஆகையினால் நாம் தைரியம் கொண்டு நாம் சொல்லலாம், தைரியம் கொண்டு சொல்லலாம், ஆண்டவரே இன்னும் நான் பலவீனனாய் மாறட்டும், இன்னும் நான் பலவீனமாயிட்டேன், நான் ஏன் இன்னும் சிலுவையில் நான் அறையப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுக்கல அப்படின்னு அந்த சீக்கிரட்டை நாம் அறிஞ்சுக்கல. இந்த சீக்கிரட்டை நாம் இன்னும் விளங்கி கொள்ளாம இருக்கிற அப்படின்னால்தான் நாம் என்ன செய்ய முடியல, நாம் தாழ்த்த முடியல, நாம் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு மனுஷனை நான் காண்பிக்க விரும்புகிறேன். காட்ஸ்னுடைய பிரின்சிபல் ஸ்ட்ராங், நேச்சுரலா நாம் ஸ்ட்ராங் பீப்புள். மோசே ஸ்ட்ராங் மேன், ஜேக்கப் ஸ்ட்ராங் மேன், பீட்டர் ஸ்ட்ராங் மேன், அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்ட்ராங் மேன், இவர்களெல்லாம் பலசாலிகள். இந்த பலமுள்ள மனுஷர்கள் எல்லாத்தையும் தேவன் உடைத்து எல்லாத்தையும் நொறுக்கிதான் தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, தம்முடைய சித்தத்துக்கு இணங்கி தேவன் பயன்படுத்துகிறார். ஒரு மனுஷனை நான் காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல யாக்கோபு, பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாக்கோபுன்னா நம்பர் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ்க்கு யாக்கோபுன்னா என்னன்னு சொன்னா எத்தன், திருடன், ஏமாற்றுக்காரன், வஞ்சகன் பளிச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இஸ்ரேல் அப்படிங்கிறதுக்கு என்னப்பா பொருள் சொன்னா நிறைய பேர் தலையை யோசிக்கிறாங்க. எது நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா யாக்கோபுக்கு என்ன, யாக்கோபுன்னா என்ன சொல்ல அப்படின்னா, யாக்கோபுன்னா படப்படப்படன்னு சொல்லிடுறாங்க. இப்படி பேர் இப்படி பேர் இப்படி பேர். இஸ்ரேல்ல என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு தான் தெரியுது. இஸ்ரேல் என்றால், இஸ்ரவேல் என்றால் இங்க வாசிக்கிறோம் ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. அதாவது மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இஸ்ரவேல் மேற்கொள்ளுவான். தேவனோடும் மனிதரோடும் அவன் போராடி அவன் மேற்கொண்டாயே இஸ்ரவேல். ஓகே, அது உதாரணமே இப்ப கீழே யாக்கோபு இப்ப எப்படி அவன் தேவனை மேற்கொண்டான்னு வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் தேவனை மேற்கொண்டான். இப்ப கீழே 33ஆம் அதிகாரத்துல எப்படி அவன் மனிதனை மேற்கொண்டான். தன்னுடைய 20 வருஷத்துக்கு மேலாக பகைமை கொண்டிருந்த தன்னுடைய சகோதரன் ஆகிய ஏசாவை எப்படி மேற்கொண்டான் அப்படின்னா, இந்த பாருங்க கீழே வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்துல 33:3. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுதி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் இஸ்ரவேல் மேற்கொள்வான்.
யாக்கோபு எப்படி உடைந்து நொறுங்காத, பலவீனப்படாத, நொண்டி ஆகாத, பலவீனமாகாத யாக்கோபு தந்திரசாலியா, இன்னும் அவனுடைய தந்திரசாலித்தனம், அவன் எப்படி தன்னுடைய சகோதரனை மேற்கொள்ள அவன் நினைத்தான் அப்படின்னா, இங்க வாசிக்கிறான் 32ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். உமது அடியானாகி யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். ஒருவேளை என் மேல் அவன் தயவா இருப்பான். இதான் யாக்கோபுனுடைய தந்திரசாலித்தனம். உடையாத, நொறுங்காத. அருமையானவர்களே, நமக்கு எப்பொழுதுமே நமக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒருத்தவங்களை மேற்கொள்றதுக்கு, ஒருத்தவங்களை சாந்தப்படுத்துறதுக்கு, ஒருத்தவங்களை கோபம் கொண்ட, இடறின, மனத்தாங்கல் அடைந்த, இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல விரும்புறேன். கோபம் கொண்ட, இடறின, மனத்தாங்கல் அடைந்த, மனம் புண்பட்டிருக்கிற ஒரு நபரை, அது கணவனோ, மனைவியோ, மாமியாரோ, மருமகளோ, ஒரு சகோதரனோ, யாரோ ஒருவரை சாந்தப்படுத்தி, அவர்களை ஆதாயப்படுத்தி, அவர்களை வின் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று, இந்த யாக்கோபு போலையும் தந்திரசாலித்தனமா செய்யலாம். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வெகுமதி அனுப்பிச்சு, ஒரு பணங்காசை கொடுத்து, சில பேர்லாம் இந்த யுக்தியெல்லாம் பயன்படுத்துவாங்க. அது ஈடுகட்டுறது, அந்த பகைமையை அதை சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு வெகுமதி அனுப்பிச்சு, ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து, ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, ஒரு ஹோட்டல் அழைச்சிட்டு போய் இதை செஞ்சு, அதை செஞ்சு, இதை செஞ்சு, இதை செஞ்சு, இதெல்லாம் செஞ்சு சாந்தப்படுத்தி செய்யறதெல்லாம், இதெல்லாம் என்னத்தனம் அப்படின்னா யாக்கோபுனுடைய தந்திரசாலித்தனம். இட் வில் நாட் ஒர்க் அவுட். தாழ்த்து தெரியல. ஒரு சகோதரிடத்துல நான் கேட்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு சகோதரிடத்தில் தன்னுடைய சம்பந்தியிடத்திலையும், தன்னுடைய வீட்டார்ட்ட, சம்பந்தி வீட்டார்ட்ட அல்லது தன்னுடைய மருமகளிடத்தில் இடர பண்ணி காரியங்களை ரொம்ப டேமேஜ் பண்ண ஒரு சகோதரனிடத்தில், நீங்க அந்த காரியங்கள் எல்லாம் சரி செஞ்சிட்டீங்களா, அவங்களெல்லாம் சாந்தப்படுத்திட்டீங்களா, அவங்கள வின் பண்ணிட்டீங்களா, அவங்கள சரி செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, பிரதர் நான் பேசிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், வந்துகிட்டு இருக்கேன், போன் பண்றேன், சாப்பிட்டீங்களா, போனீங்களான்னு விசாரிக்கிறேன், போறேன், டெய்லி விசாரிக்கிறேன், நல்லா இருக்காங்கன்னு விசாரிக்கிறேன், நாலு கிழமையுமா வருஷங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் இதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், போறேன். இதெல்லாம் யாக்கோபுனுடைய வேலை. பேசின காரியம் ஒண்ணு பாக்கி நிக்குதே, வாபஸ் வாங்க வேண்டியது ஒண்ணு பாக்கி இருக்கே. நம்ம காயப்படுத்திட்டோமே, இடர பண்ணிட்டோமே அப்படின்னா தாழ்த்த தெரியல, இணங்கி போ தெரியல, கீழே போ தெரியல, டவுனுக்கு போ தெரியல, சிலுவையில் அறையுண்ட வாழ்க்கைக்கு போ தெரியல, அவமானப்பட தெரியல. மகளே, நான் உங்க காயப்படுத்திட்டேன், வார்த்தையை இப்படி நான் தவாத வார்த்தையை சொல்லி நான் வந்து இப்படி நான் காயப்படுத்திட்டேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், மன்னிச்சிருமா. சம்பந்தியின் இடத்துல, மனைவியின் இடத்துல, புருஷன் இடத்துல, காண்கிற மனுஷன் இடத்துல அந்த வார்த்தைய, நான் சொன்ன வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிறவங்க எத்தனை பேருக்கு தெரியும்? இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் தெரியும், யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபா இருந்து அவன் பண்ண தந்திரசாலித்தனம் என்னன்னா, முன்னே வெகுமதி போகட்டும், பின்னா நான் போறேன். ஆனால் எப்ப தேவனை அவன் சந்தித்தானோ, எப்ப அவன் இஸ்ரவேலாய் மாறினானோ, எப்ப அவன் உடைபட்டானோ, எப்ப அவன் நொறுங்கினானோ, எப்ப அவன் நொண்டியானானோ, எப்ப அவன் இஸ்ரவேலாய் மாறினானோ, அப்ப அவன் செஞ்ச காரியம் என்னன்னா, எல்லாம் பின்னால போங்க, இந்த வெகுமதி, படை, பரிவாரம் எல்லாம் பின்னால போங்க, நான் முன்னால போறேன், நான் தான் ஆள், நான் தான் அந்த மனுஷன், நான் தான் இப்ப சந்திக்கணும், என்ன கான்சிக்வன்சஸ் இருந்தாலும் சரி நான் ஃபேஸ் பண்றேன், நான் தேவனை சந்தித்த மனுஷன், நான் பண்ண தப்புக்கு நான் வாபஸ் 7 தடவை 7 விசை சாஷ்டாங்கமாய் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். பிரைஸ் தி லார்ட். இவன் தான் இஸ்ரவேலன். பிரியமானவர்களே, நாம் கடந்த நாட்கள்ல வாழ்ந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கை வேண்டாம். இந்த சைடு ரூட் எடுக்கிறதெல்லாம் வேண்டாம், பக்க வழியே ஏறி குதிக்கிறதெல்லாம் வேண்டாம்.
சைடு ரூட் எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டா சிலுவின் வழிக்கு வந்துருங்க. தாழ்த்திருங்க, ஒத்துக்கொள்ளுங்க. ஷேமானாலும் பரவாயில்ல. நன்மை செய்து நாம் பாடுபடல, குற்றம் செய்து தான் பாடுபடுறோம். தாழ்த்திடுவோம், 7 விஷயம் வணங்கிடுவோம். எந்த அளவுக்கு நம்ம காயப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் தாழ்த்தி ஒப்புரவாயிடுவோம், சரி செஞ்சிருவோம். அது யாரால் முடியும்? இஸ்ரவேலர்களால் தான் முடியும். நொறுங்குண்டவர்களால் தான் முடியும். தேவனுடைய முகத்தை தரிசித்தவர்களால் தான் முடியும்.